வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ராஷ்ட்ரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லிமிடெட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 20 போஸ்ட் என்னென்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல். இதுக்கு நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது போட்டோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 55% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 30. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் இருந்திருந்தால் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஓபிசியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது 2வது போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெக்கானிக்கல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55% இருந்தாலே போதும். ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே சேம் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே ஏஜ் லிமிட் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது 3வது போஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல். இதுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 4வது போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5வது போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சிவில். இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஃபயர். இதுக்கு நீங்கள் ஃபயர் அல்லது ஃபயர் அண்ட் சேஃப்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சிசி லேப். இதுக்கு வந்து நீங்கள் பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கணும். கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங், போட்டோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி, இந்த 3 கோர்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷனில் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. அதையும் இங்கே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங். இதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக கூட நீங்கள் இருக்கலாம். அது கூட இன்னொரு குவாலிஃபிகேஷனும் சேர்த்து கேட்குறாங்க. எம்பிஏ மார்க்கெட்டிங் அஸ் ஸ்பெஷலைசேஷன் அல்லது எம்எம்எஸ் மார்க்கெட்டிங் அஸ் ஸ்பெஷலைசேஷன், எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அக்ரிகல்ச்சர், இதில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கு நீங்கள் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ், பர்சனல், சோசியல் ஒர்க், வெல்ஃபேர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், லேபர் ஸ்டடீஸ், இதில் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் மராத்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி அப்படி இல்லைனா ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதில் நீங்கள் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கார்ப்பரேட் கம்யூனிகேஷன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மீடியா ஸ்டடீஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ். 1000 ருபீஸோட நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் பேங்க் சார்ஜஸும் சேர்த்து கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், எக்ஸர்வேஷன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஃபீஸுமே இல்லை. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் 2 ப்ராசஸ் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து எழுதி அதில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 1/7/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.